கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள் பயம் நிறைந்தவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி நான் பாடுவோமே. நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஐயா. எந்தன் உயிரை பார்க்கிறோம், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. தகப்பனே, எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். புறாவினுடைய குணங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒருவேளை நம்ம புறா மாதிரி இல்லாமல் இருக்கலாம், காகமாக இருக்கலாம், பரவாயில்ல. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை புறாவாய் மாற்றுவார். ஆமேன். புறாவாய் ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். ஒருவேளை நாம் ஒரு அழுக்கான ஒரு பறவையை போல் இருக்கலாம், ஒரு விரும்பப்படாத ஒரு பறவையை போல நம்முடைய ஜீவியம் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை ஒரு புறாவை போல ஆண்டவர் மாற்ற நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். நம்மளை ஆண்டவர்கிட்ட நம்மளை ஆல்டர் பண்ண சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அவர் அழகாய் நம்மை ஆல்டர் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். பிஹேவியர் சேஞ்சஸ் ஆண்டவர் கொண்டு வருவார். என்ன? நம்முடைய இருதயத்தை, நம்முடைய தன்மைகளை ஆண்டவர் மாற்றுவார். நீ ஒருவேளை கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு கோபக்காரனாக இருந்திருக்கலாம். கிறிஸ்துவை அறிந்த பிறகு ஆண்டவர் உன்னை ஒரு தாழ்மையுள்ள, ஒரு சாந்தமுள்ள ஒரு மகனாய் ஆண்டவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நாம் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பும் நான் கோபக்காரன், இப்பொழுது நான் கோபக்காரன் அப்படின்னு சொன்னீன்னா ஏதோ சம்திங் ராங். பிரைஸ் தி லார்ட். ஏதோ சம்திங் ராங். இன்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப திருடனுங்க, ரொம்ப அநியாயம் பிடிச்சவனுங்க எல்லாம் ஏசாமியை ஏற்றவுடன் அப்படியே மாறிட்டாங்க. ஸோ அதை பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. ஆமென். ஸோ இன்றைக்கு நம்ம மாறணும். நம்மளை ஆண்டவர் மாற்ற ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு புறாவை குறித்து சில காரியங்களை நம்ம வாசிக்க கற்றுக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள், ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களை போல மலைகளில் இருப்பார்கள். இந்த புறாவுக்கு ஒரு குணம் இருக்கா, துக்கித்து கூப்பிடுமாம். எப்படி கூப்பிடும்? புறா துக்கப்பட்டு கூப்பிடுமா. அவரவர் தப்புறவங்க, அவரவர் தப்புகிறவர்கள் தப்புவார்கள். நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா, வெளியே பட்டயம், உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டாகும்,
வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான், நகரத்தில் இருக்கிறவனோ பஞ்சம் கொள்ளை நோயும் பட்சிக்கும். இப்போ நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். என்ன, பல இடங்களிலே பஞ்சம், பட்சிக்கப்படுதல், பட்டயம், நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்கிறது. ஆனால் ஒரு கூட்ட விசுவாசிகள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, துக்கித்து புலம்புகிற இந்த புறாவை போல. எப்படி இருக்கா அந்த துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களை போல் மலைகளில் இருப்பார்கள். ஸோ சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும் அப்படின்னா, உலகத்தில் சாபங்கள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நாம் துக்கித்து கூப்பிடுகிற புறாக்களை போல மலைகள் என்று சொல்லும் பொழுது சபையை எடுத்துக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் தேவ சமூகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது மோசே மலையின் உச்சியில் போய் 40 நாள் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார், இந்த ஜனங்களை நடத்தும். ஸோ எந்த ஒரு மனுஷனுக்கு துக்கிப்பு இருக்கிறதோ அதை ஆண்டவர் துக்கம். இயேசு எப்படிப்பட்டவராம்? துக்கம் நிறைந்தவர். இந்த உலகத்தில் சிலருக்கு துக்கமே இருக்காது. சில மனிதர்களுடைய இருதயத்தில் அந்த துக்கப்படுகிற அனுபவமே இருக்காது. அவங்களுடைய மனம் ஒரு கல்லாக இருக்கும், துக்கப்படவே மாட்டாங்க. அம்மா கண்ணீர் வடித்தா துக்கம் இல்லை, மனைவி கண்ணீர் வடித்தா துக்கம் இல்லை, புருஷன் கண்ணீர் வடித்தா துக்கம் இல்லை. பெற்றோருடைய கண்ணீரை அந்த பிள்ளைகள் துக்கப்படுத்துவதே இல்லை. பாஸ்டர் வடிக்கிற கண்ணீரை விசுவாசிகளுக்கு துக்கப்படுறதே இல்லை. ஸோ ஆண்டவர் துக்கம் உள்ளவர்கள், புறாவுக்கு ஒரு துக்கம் இருக்குது, அது மனசில் ஒரு துக்கம் இருக்கு. ஒருவேளை தன்னுடைய ஜோடி புறா திரும்பி வரல அப்படின்னா அது துக்கித்து கதறும் போல இருக்கு. ஐயோ, என்னுடைய அந்த ஜோடி புறாவை வரலையே என்ன. ஒருவேளை அதனுடைய குஞ்சுகள் காணாமல் போனால், இல்லாவிட்டால் பறவைகள் அதை கொத்தி கொண்டு போனால் அந்த புறா துக்கித்து கதறுகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு பறவைகளுக்கு ஒவ்வொரு குணம் உண்டு. கோழி என்ன செய்து தன் குஞ்சுகளை அரவணைத்து கழுகினுடைய அந்த வல்லமை, அந்த கழுகுக்கு அதை தப்பு வைக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சபையில் துக்கிக்கிறவர்களை புறாக்களுக்கு ஒப்பிடுகிறார். ஆமேன். நீ துக்கமுள்ள ஒரு மகனாக இருப்பாயானால் நீ ஒரு புறாவை போல இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். சபைக்காக துக்கப்படுறவங்க, தேசத்துக்காக துக்கப்படுறவங்க, ஐயோ தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கிற ஒருவனை தேடினேன். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவன் இல்லாவிட்டால் தலைவி துக்கப்படுகிற இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். யார் நல்லா ஜெபிப்பாங்க? துக்கப்படுறவங்க. யார் நல்லா ஜெபிப்பாங்க? துக்கப்படுறவங்க. யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? துக்கத்தோடு ஜெபிக்கிறவருடைய ஜெபம் கேட்கப்படும். ஜெபிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற கூட்டம் வேற. ஆனால் உள்ளத்தில் துக்கப்பட்டு யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்? துக்கத்தோடு ஜெபிக்கிறவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் துக்கப்படுறவங்க, நீனே ஒரு தப்பு செய்துட்ட, உனக்கு அது துக்கமா இருக்கா இல்லையா? நான் ஒரு தப்பு செய்துட்டேன், மனசு துக்கப்படுதா இல்லையா? இல்லை கடினப்படுதா? ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களை பார்த்து மனது துக்கப்படுதா இல்லை அது வேணும்? உன் சத்துருவுக்கு ஒன்று நேரிடுது, அவனை பார்த்து நீ துக்கப்படுறியா இல்லை கர்த்தர் அவனுக்கு நியாயம் செய்தாருன்னு சொல்லி ஆண்டவரே இவன் கையை காலை உடைத்ததற்காய் ஸ்தோத்திரன்னு சொல்றியா? என்ன துக்கப்படுகிற புறாக்கள். இன்றைக்கு சபை அப்படிப்பட்டவங்களா இருக்கு. நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக துக்கப்பட்டு உதவி செய்யணும். ஆமீன். ஒருத்தருக்கு ஒரு தேவை. இன்றைக்கு இந்த குணங்கள் தான் பிசாசு எடுத்துட்டான். மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கப்படுறதில்லை. ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடந்தாலும் நாம் தானாக போகிறோம், இல்லாட்டா அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறோம். என்ன ஆண்டவர் சொல்றார்? துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்கின் புறாக்கள். இந்த கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபை துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்கின் புறாக்களா இருக்கணும். அல்லேலூயா.
அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலையா? துக்கித்து ஜெபிக்கிற பள்ளத்தாக்கின் புறாக்கள். இந்த ஆலயத்தில் அப்படிப்பட்ட புறாக்கள் எழும்பணும். ஆமென். ஒரு பக்கம் ஆடி பாடுவோம், ஒரு பக்கம் ஆராதனையில சந்தோஷப்படுவோம், நல்லது. இன்னொரு பக்கம் துக்கித்து பாடுகிற புலம்புகிற ஒரு புறா கூட்டத்தை போல இருக்கணும். எரேமியா 48வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணத்தை விட்டு போய் கன்மலையிலே தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தேசத்தின் மேல சாபம் வந்துடுச்சு, உன் தேசம் அழிக்கப்படுகிறது. மோவாபே, நீ ஒரு சபிக்கப்பட்ட தேசம். ஆனால் உனக்கு விரோதமாய் இந்த சாபம் வருகிற பொழுது நீ என்ன செய்? குகையினுடைய வாயிலே கன்மலைக்கு போய், அந்த கன்மலையில குகைகள் காணப்படும், அந்த குகையினுடைய வாயிலே கூடு கட்டுகிற புறாக்களை போல் இருங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? உன் லைஃப்ல போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது கன்மலையின் குகை என்பது சபையை குறிக்கிறது. ஆமென். கன்மலை கிறிஸ்து, கன்மலையின் குகை. அந்த சபையில கூடு கட்டுகிறவர்களாக இருக்கணும். நம்ம சபையில் என்ன கட்டணும்? கூடு கட்டணும். அந்த சபையினுடைய வாயிலே நம்ம, தாவீது சொல்றார் சங்கீதக்காரன், ஆண்டவரே, இந்த அடைக்கலான் குருவிக்கு உம்முடைய பீடத்தில் என்ன இடம் கிடைத்ததே. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆலயத்தில் வருகிற ஜனங்கள் கன்மலையில் கூடு கட்டணும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? கன்மலையில். ஏன்னா இந்த பறவை, இந்த புறா கன்மலையின் வெடிப்புகளிலே தங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் இல்லாவிட்டால் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவிலே நாம் தங்கி இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவாகிய கன்மலையிலே நாம் அங்கே தங்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் வந்து நான் சதா காலமும் தங்குவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த புறாவினுடைய ஒரு குணம், நல்ல ஸ்ட்ராங்கான இடத்துல போய் அது தங்கும். என்ன? நல்ல ஸ்ட்ராங்கான வெடிப்புகளுக்கு நடுவில் போய் அமைதியாக உட்கார்ந்துருக்கும். நல்ல கட்டடங்களில் இருக்கக்கூடிய அந்த சரியான இடத்தை அது கண்டுபிடித்து போய் அங்கே செட்டில் ஆகிடும். வாழ்க்கையில் சரியான இடம் சபை. ஆமென். சபையில் செட்டில் ஆகணும் பிரதர். சபையில் என்ன ஆகணும்? அதன் வாயிலே தங்கு, கூடு கட்டு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதி. அதுதான் புறாவினுடைய குணம். புறா எங்கே தங்குகிறது? நல்ல இடத்துல, சேஃபான இடத்துல. பிசாசு இல்லாவிட்டால் பாம்பு, மற்ற பறவைகள் வர முடியாத ஒரு குகையினுடைய ஒரு ஓரத்தில், உள்ள நுழைய முடியாத ஒரு இடத்துல அது போய் தங்குகிறது. அதே போல நாமளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியான இடத்துல ஐக்கியம் வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். சரியான இடத்துல ஐக்கியம் வைக்கணும். சரியான சபையில் நம்ம ஐக்கியம் வைக்கணும். இல்லாவிட்டால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. மோவாபே, உனக்கு சாபம் வருது, உன்னை வெட்டுறாங்க, நீ முறிக்கப்படுற, குகையின் வாயிலே போய் தங்கு. இன்னைக்கு அப்படிதான் நம்ம சபைக்கு ஓடி வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஓடி வந்து அந்த சபையினுடைய அந்த கூடாரத்தில் நம்ம தங்குவது நல்ல ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். சபை இல்லாமல் ஒரு தேவ பிள்ளை இருக்கக்கூடாது. 4 சபையில் இருக்கிறதுக்கு இது மெம்பர்ஷிப் இல்லை, இது கிளப் இல்லை. இது என்ன இல்லை? கிளப் இல்லை. நமக்குன்னு ஒரு ஆலயம், நமக்குன்னு சொல்லி ஒரு ஊழியம், நமக்குன்னு சொல்லி ஒரு ஐக்கியம். மற்றவங்களோடு கூட ஐக்கியம் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த புறாவை போல நீ என்ன செய்? குகைகளின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாக்கள். நீ எங்கே கூடு கட்டியிருக்க? வேர் இஸ் யுவர் ஃபெல்லோஷிப்? ஆர் வேர் யூ ரியலி ஸ்டே? உன் இருதயம் எங்கே தங்கி இருக்கு? நீ எங்கே வாசம் பண்ற? எங்கே நீ தங்கி இருக்கிற? எங்கே நீ வாசம் பண்ற? பிரைஸ் தி லார்ட். சண்டே ஒரு நாள் மட்டும் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பீடத்தில் நீ தங்கி இருந்தால்
கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக இந்த புறா எப்படிப்பட்டதாம்? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வசனம் 25. ஆனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசும் புறா குஞ்சுகளுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். ஒரு புறாவுக்கு எண்ணத்தை கொடுக்குறாங்களாம்? பயிர். இந்த புறாவினுடைய ஆகாரம் ஓரளவுக்கு சுத்தமான ஆகாரம். புறா அழுகி போனதெல்லாம் தின்னாது. அழுகி போனது, கெட்டு போனது, நாற்றம் எடுத்தது, இதையெல்லாம் என்ன செய்யாது? புறா சாப்பிடாது. அந்த புறாவுக்கு போடுகிற பயிர். இந்த புறா நல்ல உணவை சாப்பிடும். ஆண்டவர் நம்மையும் எதிர்பார்க்கிறார். நம்ம என்னத்தை சாப்பிடணும்? நல்ல நல்ல உணவுகளை சாப்பிடணும். என்ன பிரியாணியா? ஆமென். நல்ல வசனங்களை, நல்ல உபதேசங்களை, பிரைஸ் தி லார்ட், நல்ல நல்ல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான நல்ல காரியங்களை நம்ம உட்கொள்ளணும். நாம் போய் சாக்கடையில் இருக்கிறத நாம் போய் எடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். நாம் புறாவை போல, புறாவுக்கு விற்கப்படுகிற பயிர், அது நல்ல தானியத்தை சாப்பிடும், நல்ல பொருட்களை அது சாப்பிடும். பிரைஸ் தி லார்ட். அது அசுத்தமானது, செத்து போனது, எலி, அதையெல்லாம் அது சாப்பிடாது. சரியா? ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் புறாவை போல நல்லதை தான் நம்ம பார்க்கணும், நல்லதை தான் நம்ம கேட்கணும், நல்லதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயிற்சி எடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நண்பர்களுக்காக நாம் போய் அந்த குடியை நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம சிலரெல்லாம் நண்பர்களோடு கூட சேர்ந்தால் பீர் என்னென்னத்தையோ குடிச்சிட்டு வருவாங்க. அப்படி நாம் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்படி இருந்துட்டு நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாது. நம்முடைய உணவு விசேஷமானது. நம்ம உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் சாப்பிடுகிற பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா நாம தகாததை எடுத்தால் நம்ம ஆத்துமா கெட்டு போகும். பிறந்த குழந்தைக்கு நல்ல பிரியாணி ரைஸ் அந்த அம்மா வாயில் வச்சு திணிக்குமா? திணிக்காது. அதற்கு நல்ல தாய்ப்பால், இல்லாவிட்டால் அதற்கேற்ற மாதிரி நல்ல டாக்டர் அட்வைஸ் பண்ணுற உணவு. ஆண்டவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறார். என்ன? இரவும் பகலும் என் வார்த்தையை தியானம் பண்ணு, நீ உன் இருதயத்தின் வாசலை காத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஞானம் வீதியில் நடை மேடையில் உட்கார்ந்து சொல்லுது, பேதையே என்னிடத்தில் வா, ஞானத்தை கற்றுக்கொள். வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுக்கொள், எப்படி முன்னேறணும்னு கற்றுக்கொள். ஒரு வாலிப பையன் எப்படி இருக்கணும்னு இருக்கு, ஒரு குடும்பஸ்தன் எப்படி இருக்கணும்னு இருக்கு, ஒரு விசுவாசம் எப்படி இருக்கணும்னு வேதம் கற்றுக் கொடுக்குது. ஆமென். நீ நல்ல பயிரை சாப்பிடலன்னா புறா செத்துடும். பிரைஸ் தி லார்ட். நாம எல்லாரோட சிநேகிதமாக இருப்போம், ஆனால் எல்லாரும் மாதிரி நம்மளால வாழ முடியாது. அதான் பவுல் சொல்ற, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் எனக்குன்னு குறிக்கோள் இருக்கு, எனக்குன்னு சொல்லி ஒரு அழைப்பு இருக்கு. அழைக்கப்பட்டவர்கள் உன்னை ஒலிம்பிக்கில் 100 ரேஸ் ஓட உன்னை தேர்வு பண்ணிட்டாங்க. நீ வயிறு நிறைய சாப்பிட்டுட்டா இருப்ப? இல்லை. உன்னுடைய ஆகாரத்தை எல்லாம் நீ செட் பண்ணுவ. எப்படி ஓடணும், இவ்வளோதான் வெயிட்டை வைக்கணும், என்ன இதுக்கு மேலே வெயிட் ஏறக்கூடாது. நம்மளை அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, நீ புறாவை போல் அழைக்கப்பட்டிருக்க. உன்னுடைய ஆகாரம், உன்னுடைய பார்வை, உன்னுடைய செவி, நீ பேசுகிற வார்த்தை கண்ட்ரோல் பண்ணு. இல்லாவிட்டால் ஆண்டவருக்காக நீ வாழவே முடியாது. இப்போ நாங்கள்லாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா, நாங்கள் ஒரு 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 பயிற்சியாளனை போல எங்களை அவ்வளோ கரெக்டாக வச்சுக்கிறோம். உங்கள் பக்கத்தில் உட்காந்து என்னைக்காவது அரசியலை பற்றி பேசியிருப்போமா? என்னைக்காவது உங்க கூட உட்காந்து ஏதாவது தகாத காரியத்தை பேசியிருப்போமா? நோ, பேச மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு தான்.
அதுக்கு மேலே எப்படி போனால் அது நல்லா இருக்காது. பிரைஸ் தி லார்ட். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனாலும் பேச்சுலர் மாதிரியே நடப்பான். பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை இருக்கும், எல்லாம் இருக்கும், அவன் பேச்சுலர் மாதிரி சுற்றிட்டு இருப்பான். குடும்பத்தை குறித்து அக்கறை இருக்காது, குழந்தைகளை குறித்து அக்கறை இருக்காது. சில பொண்ணுங்க அது மாதிரி இருக்கும். என்ன அப்படி அந்த மைண்டே இருக்காது. சில தகப்பன்மார் கல்யாண வயசில் பொண்ணு இருக்கும், கல்யாண வயசில் பையன் இருப்பான், இவன் அநியாயம் பண்ணிட்டு தெரியுவான் தகப்பன். சில நேரத்தில் நம்ம அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருப்போம். சரியா? ஒரு ஒழுங்கற்றவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, புறா சரியானதை சாப்பிடும். சரியானதை நீ கேட்கல, சரியானதை நீ பேசல, சரியானதை நீ யோசிக்கல, நீ புறாவா இருக்க முடியாது, நீ காகமாக தான் இருக்க முடியும். அது எல்லாத்தையும் தின்னும். அப்படி சிந்தி போட்டு அதை போய் தின்னுட்டு இருக்கும். அது கரெக்டா இல்லையா? என்ன நீ அப்படி இருக்காது. கழிவுகளை சாப்பிடுகிற ஒரு மனுஷனா இருக்காத. காகம் என்ன, அதுக்கு என்னவோ ஒரு பேர் உண்டு, அது சுத்தம் படுத்துகிற ஏதோ நான் படித்த ஞாபகம் இருக்கு. அது ரோட்டை சுத்தம் படுத்துகிற பறவையும் அது. எது? இந்த காகம். என்ன அப்படியா? சரி, ஏதோ சரி, சுத்திகரிக்கிற. நீ கண்டதை சாப்பிட நீ அழைக்கப்படலை, கண்ட புஸ்தகத்தை வாசிக்க நீ அழைக்கப்படலை. பேப்பரில் எத்தனையோ ஃபோட்டோஸ் வரும், அதில் எந்த ஃபோட்டோ தேவை அதை மட்டும் தான் நீ பார்க்கணும். எல்லா ஃபோட்டோ நீ தான் பார்க்க முடியாது. இன்டர்நெட்டில் போனீன்னா என்னென்னமோ இருக்கும், எல்லாத்தையும் நீ பார்க்க நீ அழைக்கப்படலை. நீ காகம் அல்ல. நீ யார் இல்லை? காகம் அல்ல, நீ புறா. யாரெல்லாம் இன்டர்நெட்டில் தவறானதை நீங்கள் பார்க்குறீங்க, நீ காகம். நீ யாரு? நீ காகம். யாரெல்லாம் இன்டர்நெட்டை திறந்து வச்சுட்டு ஏதாவது ஃபோட்டோ வச்சாடியான்னு பார்த்துட்டு இருந்தா உன் மேலே காகத்தின் ஆவி கிரியை செய்து. ஹலோ, ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஏதாவது மெயில் ஏதாவது வந்துச்சுன்னா டெலீட் பண்ண கற்றுக்கோ. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வேதத்தை புஸ்தகத்துலேருந்து வாசிக்கணும். கம்ப்யூட்டரில் வாசித்தா திடீர்னு ஏதாவது நிற்கும். நீ காகம் அல்ல, நீ யாரு? புறா. பயிரை சாப்பிடுகிற புறா, சுத்தமானதை சாப்பிடுகிற புறா, சுத்தமானதை பேசுகிற புறா. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம லைஃப்ல காகத்தை போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? நீங்க யாரா இருக்கணும்? புறாவை போல இருக்கணும். நான் என் லைஃப்பை செட் பண்ணிட்டேன். நான் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், இதுக்கு மேலே நான் மற்ற ஆட்களோட டீல் பண்ண மாட்டேன். ஆமீன். யாராவது ஒரு ஸ்நேகிதி இல்லாட்டா ஒரு ஃப்ரெண்டு, வேலை இடத்துல ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டுன்னா அவகிட்ட என்ன பேசணும் அதை மட்டும் தான் பேசணும். ரொம்ப டீப்பாக அவகிட்ட பேசி அவளுடைய லவ் ஸ்டோரியை நீ எதுக்கு கேட்குற? ஆமீன். சரியா? சில ஆட்கள் அப்படி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் என்கிட்ட வந்தார். அவங்க ஒய்ஃபு அவரை பற்றி ரொம்ப கம்ப்ளைண்ட். அப்போது அவர் சொன்னார், பாஸ்டர், நான் அந்த சிஸ்டரை நான் ஆண்டருக்குள்ளே நடத்துகிறேன், நீ அந்த சிஸ்டரை நான் ஆண்டருக்குள்ளே நடத்துகிறேன், ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் தனியாக உட்காந்து பைபிளை பற்றி பேசுகிறேன். தனியாக உட்காந்து என்னத்தை பற்றி பேசுகிறாராம்? அதுக்கு உன் ஒய்ஃபை அனுப்பி தனியாக உட்காந்து உன் ஒய்ஃபை சொல்லி பைபிள் பற்றி பேச சொல்லு. அதுக்கப்புறம் சீரழிஞ்சு போச்சு குடும்பம். ஆமீன். உங்களுக்கு ஒரு வேலை இடத்துல யாரோ ஒரு பெண்ணோடு கூட வேலை செய்கிறீங்கன்னா நீ காகம் அல்ல, நீ புறா. ஆமீன். நீ புறா. சரி, அதே மாதிரி பெண்கள் நீங்கள் வேலை இடத்துல வேலை செய்கிற ஆண்களோடு கூட வேலை செய்கிறீங்கன்னா நீ காகம் அல்ல. உன்னை பற்றி அவங்ககிட்ட, பிரதர் என்னை ஒருத்தன் கை விட்டுட்டு போயிட்டான் பிரதர், அவங்ககிட்ட எதுக்கு சொல்கிற? என்ன? ஆண்டர்கிட்ட சொல்லு. அவன் உன்னை பற்றி கம்பெனி பூரா சொல்லி உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடுவான். நீ காகம் அல்ல, நீ யாரு? புறா. புறா.
சிலருக்கு சில ஆட்கள் இருக்குங்க, லூசுங்க. தங்கள் வாழ்க்கையில் நடந்த தவற்றையெல்லாம் பெருமையாக சொல்லுங்க. அதை அவ்வளோ விவரமாக சொல்கிறது, அதெல்லாம் பள்ளம் தோண்டி புதைக்க வேண்டிய விஷயம் அல்லவா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? சில பசங்க அது மாதிரி எப்போ நடந்தது அப்படியே விவரமா, நான் அப்படியெல்லாம் இருந்தேன். நீ காகம் அல்ல, நீ புறா. நீ உன்னை காகமா உலகத்துக்கு காமிச்சிட்ட, இந்த உலகம் கடைசி வரை உன்னை காகமாகவே பார்க்கும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? யாருக்கிட்டையும் மனசை திறந்தெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாத. மனசை திறந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எவனும் உன்னை கடைசி வரைக்கும் உன் ரகசியத்தை காப்பாற்ற மாட்டான். நீ சொன்ன அடுத்த நிமிஷம் ஃபேஸ்புக்கில் வந்துடும். ஆமென். அதுக்கப்புறம் உனக்கு யாராவது ஒருத்தர் மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, அவனுக்கு அது போய் சேரும். பிரைஸ் தி லார்ட். நீ யாரு? புறா. சொல்லுங்க, நீங்க யாரு? புறா, காகம் அல்ல. கண்டதை கேட்கறதுக்கு, கண்டதை பேசுறதுக்கு, கண்ட ஆட்களோடு சுத்துறதுக்கு நீ யாரு இல்லை, காகம் அல்ல. நீ யாரோட தான் இருக்கணும்? புறாக்களோட தான். புறாக்களும் காகங்களும் ஒன்னா மிக்ஸ் ஆனதை பார்த்துருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். புறா கூட்டமாக இருக்கும். நம்ம கிறிஸ்தவ லைஃப்ல நிறைய பேர் காகத்தோடு இணைஞ்சு காகமாயிடுறாங்க. நீ யாரு இல்லை? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு காகமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால மாறிடு. இல்லாட்டா இந்த பாஸ்டர் கிட்ட உன்னால தாங்க முடியாது. ஒன்று சர்ச்சை மாற்றுவ, இல்லாட்டா இயேசுவை மாத்திடுவேன். ஹலோ, யாரா மாறு? புறாவா மாறு. காகமா இருக்கிறதுக்காக நீ கிங் ஆஃப் குளோரிக்கு அழைக்கப்படலை. அல்லேலூயா. புறா என்ன சாப்பிடும்? பயிர் சாப்பிடும். சுத்தமான பயிரை சாப்பிடும், அசுத்தமானதை சாப்பிடாது. உன் வாழ்க்கை நீ காத்துக்கொள்ள, மென்மேலும் பரிசுத்தமாய் மாற நல்ல வசனங்கள், நல்ல பாடல்கள், தர்க்கங்களே நமக்கு ஆகாது. வசனத்தை வாசி, சங்கீதத்தை வாசி, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வாசி, நிம்மதியாயிரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க யார் இல்லை? காகம் அல்ல. ஆமென். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலினால் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. இது ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டது. அவருடைய தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலைமயிர் எப்படி இருக்குதா? சுருளாக இருக்கிறது. காகத்தை போல கருமையாக இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்கள். ஆண்டவருக்கு என்ன கண்கள் உண்டு? புறா கண்கள். உன்னத பாட்டு 4:1 வாசிங்க. என் ரூபவதியே, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது. உன் கூந்தல் கீழையோத் மலையில் தழை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. ஆண்டவருக்கு நமக்கு என்ன கண் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு? தண்ணீர் நிறைந்த இடத்தில் வாசம் பண்ணுகிற புறா கண்கள். புறா கண்கள் ரொம்ப அற்புதமான கண்கள். ஆண்டவர் இந்த காக்கா கண்களை பார்த்துருக்கீங்களா? இப்படி சைடில் தான் பார்க்கும், நேராக பார்க்காது. என்ன சைடில் பார்த்து போகும். நமக்கு நல்ல புறாவை போல ஆண்டவருடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த கண்கள். மனுக்குலத்திற்காய் கண்ணீர் வடிக்கிற தெய்வம். ஆண்டவருடைய கண்கள் தாயை போல இருக்கிற கண்கள். பிரைஸ் தி லார்ட். உன் கண் எப்படி இருக்கணும்? புறா கண். வஞ்சக கண் உனக்கு இருக்கக்கூடாது. யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி சுற்றி திரிகிற சிங்கத்தை போல உன் கண்கள் இருக்கக்கூடாது. அந்த புறாவினுடைய கண்களில் ஒரு 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 என்ன சொல்வது, ஒரு அன்பு, ஒரு பேதமை, ஒரு கபடற்ற ஒரு தன்மை. ஆமென். சிலர் கண்களை பார்த்தா அது எக்ஸ்ரே மாதிரி பார்ப்பாங்க. சில ஆட்களை பார்த்தீங்களா, அடியே ஒரு சாதாரண அன்பின் பார்வை இல்லை, அப்படியே கூர்ந்து அவங்க பார்க்குறதே பார்த்தா. இப்போ நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கோமே,
ஒரு நகை போடாத ஒரு சபையில் நீங்கள் போய் நகையோடு போய் உட்காந்தீங்கன்னா அங்கே 10 பேர் உங்களை பார்ப்பாங்க, எக்ஸ்ரே மாதிரி பார்ப்பான். அப்படியே இவன் ஏன் இங்கே வந்தா, என்ன ஐயோ பாவி வந்துட்டாலே, சபை தீட்டுப்பட்டுடுச்சான். என்ன ஆயிடுச்சு? சபை தீட்டுப்பட்டுடுச்சு. சில இடத்துக்கு சில நேரத்தில் சில ஊழியக்காரங்க வரும் பொழுது அவங்க மரியாதை நிமித்தமாக அந்த மீட்டிங்ஸ்க்கு நான் போவோம் பாருங்க. அப்போ என்ன சிலர் பார்ப்பாங்க பார்வை அப்படியே, இவன் எதுக்கு இங்கே வந்தான், இங்கே எதுக்கு இவன் வந்தான், என்ன இவன் எதுக்கு இங்கே வரணும். ஸோ அந்த மாதிரி அந்த எரிச்சலின் பார்வை, அது பார்த்தாலே சில கண்ணை திறந்தாலே சுட்டரிக்கிற பார்வை. உனக்கு அந்த பார்வை இருக்கக்கூடாது. உன் பார்வையில் ஒரு கனிவு, ஒரு அன்பு, உன்னை ரிசீவ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அந்த பார்க்கும்போதே அந்த சிரிக்கும் பொழுது அப்படியே அந்த கண்ணுக்கு மையெல்லாம் போட்டெல்லாம் இழுக்கெல்லாம் வேண்டாம், சரியா? அது நல்ல நேச்சுரலாகவே ஆண்டவர் அழகாக கண்ணு படிச்சிருக்கார். ஆனால் சிலருக்கு தான் பாவம் பூர்வம் இல்லை, சரியா? எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, கண்ணு வச்சிடாதீங்க இயேசுவே, சரியா? சில ஆட்களுக்கு பென்சிலை போட்டு இப்படியே இழுத்து கொண்டு வரணும், சரியா? சரியா? நல்ல அழகான கண்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த கண்ணில் பரிசுத்தம் இருக்கட்டும், அந்த கண்ணில் இரக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் உன் கண்ணை புறா கண்களோடு இணைச்சு பார்க்க விரும்புகிறாரு. யார் மேலேயும் எரிச்சலாக பார்க்காதே. என்னை பார்க்கும் பொழுது பாஸ்டர் நல்லா இருக்கணும் அப்படி பாருங்க, சரியா? பாஸ்டர் நல்லா இருக்கணும், இன்னும் என்றைக்கும் இவர் இப்படியே நல்ல சுகத்தோடு கூட இளமையோடு கூட இருக்கணும்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் தம்புக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், நான் அப்போது எனக்கு 29 30 வயசோ தெரியல. அப்போது நான் இந்த அந்த பழைய தேக்கா இருக்குல்ல, அப்போ இந்த வெர்ச்சி அதெல்லாம் கிடையாது. திடீர்னு ஏதோ அந்த பக்கம் நான் போனதில்லை. நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வேகமாக போகிறேன். உட்காந்துருந்த பையனுங்க, கமலாசம் அப்போல்லாம் ரொம்ப முடியெல்லாம் வளர்த்துட்டு அப்படி நான் இருந்தேன். அந்த மாதிரி நான் அவர் ரொம்ப அழகாக இருப்பார். நான் அதை சும்மா சொல்கிறேன். அவனுக்கு கண்ணு சரியில்லை, என்ன தெரியல, என்னை பார்த்துட்டு கமலாசம் போகிறேன். எனக்கு ஒரே சிரிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பரவாயில்ல, சரியா? ஓகே. ஒருத்தரை பார்த்தா நல்லா பாருங்க, சரியா? நீங்களும் உங்களை நான் பார்க்கும் பொழுது, பிரதர் நல்லா இருக்கீங்க, பிரதர் நல்லா, என்ன அழகாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சுகமாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். என்ன ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது பிரதர், நீங்கள் முடியலாட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கீங்க, பிரைஸ் அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பிரைஸ் சொல்லடாமே. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கண்கள் அழகான கண்களாக இருக்கணும், ரொம்ப நேசிக்கிற கண்களாக இருக்கணும். அந்த கண்ணை பார்க்கும் பொழுதே உங்ககிட்ட ஒரு தாய் அன்போடு கூட வரணும். கண்ணில் இச்சை இருக்குது, கண்ணில் பொறாமை இருக்குது, கண்ணில் கோபம் இருக்குது, கண்ணில் எரிச்சல் இருக்குது, கண்ணில் வன்கண் இருக்குது, கண்ணில் எத்தனையோ இருக்குது. கண்ணு பட்டுடுச்சு ஊர்லலாம் சொல்லுவாங்க, சுற்றுவாங்க, சுற்றி என்ன செய்வாங்க, போடு, ஐயோ என் பிள்ளை கண்ணை பட்டுட்டாங்கப்பா. என்ன உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் சுற்றுனாங்களோ தெரியல, நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் கண்ணு பட்டிங்களோ தெரியல, சரியா? கண்ணு பொல்லாத கண்ணு. ஆனால் உனக்கு எனக்கு என்ன கண் இருக்கணும்? புறா கண்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. மற்றவங்க நல்லா இருந்தால் நல்லா இருங்க பிரதர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நல்லா இருங்க. புறா கண்கள் நமக்கு இருக்கணும். அது ஏசாமிக்கு ஆண்டவரே தன்னுடைய கண்ணை போல இருக்கிற தன்மையில் ஒரு தன்மையை புறா கண்களுக்கு வைத்தார். இந்த ஆலயத்தில் எத்தனை பேருக்கு புறா கண் இருக்குது தெரியல. நமக்கெல்லாம் என்ன கண் வரணும்? புறா கண். சிலர் இலக்காரமாக பார்ப்பாங்களே, பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு இலக்காரம், நீ என்ன பிரசங்க, ஹலோ. சில கண்டும் காணாமல் போகிற கண் இருக்குது. என்ன பார்ப்பாங்க, ஆனால் பார்க்காத மாதிரி போவாங்க. அந்த கண்ணு போயிடணும். ஹலோ, பிரைஸ் சரி. உனக்கு என்ன கண் இருக்கணும்? புறா கண். இன்னைக்கு போய் கண்ணாடியில் பார்த்து அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கண் உம்முடைய கண்ணை போல புறா கண்ணப்பா. இது என்ன கண்? பொறாமைப்படுற கண் வேண்டாம் எனக்கு, புறா கண்கள். ஆண்டவரே இரக்கமுள்ள கண்கள். ஆமேன். அந்த அழகான கண்கள் என்னை கண்டதையா. நம்மளை பார்த்து சொல்லணும், அந்த என்ன அழகா நம்மளை பார்க்குறாங்க. சில ஆட்கள் கண்ணை பார்த்தா குழந்தை 3 நாளைக்கு தூங்காது. சில ஆட்கள் அந்த குழந்தைய தப்பி தவறி அவன் கையில் கொடுத்துட்டுனா போதும், அந்த குழந்தை தூங்காது. அது பார்த்து ஆந்த மாதிரி பார்த்து அது அப்படியே அலறி எழும்புது.
சில வந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஏமா யாரை பார்த்துச்சு தெரியல பாஸ்டர், சர்ச்சில் யாரை பார்த்துச்சோ தெரியல, சர்ச்சுக்கு கொண்டு வந்ததில்ல இந்த குழந்தை தூங்குறது இல்லை. ஐயோ கர்த்தாவே, அந்த ஆந்த கண்ணை இயேசுவின் நாமத்தினால பிடிங்க. பிரைஸ் தி லார்ட். நமக்கு என்ன கண் இருக்கணும்? புறா கண்கள். ஹல்லேலூயா. நம்ம கண்ணை பார்த்தாலே குழந்தை அப்படியே தூங்கிடணும். நம்ம கண்ணை பார்த்தாலே என்ன, ஒரு முறை நான் ஏதோ ஒரு இது நினைக்கிறேன், ஒரு குழந்தை மரித்து போச்சுது. அதனுடைய கண்ணை அந்த யாரோ ஒருத்தனுக்கு அந்த கண்ணை கொடுத்தாங்களாம். அந்த தாய் அந்த கண்ணை பார்த்து அவ்வளோ ஏங்குறான், இது என் குழந்தையினுடைய கண். அவன் செத்துட்டான், ஆனால் அந்த கண்ணை யாருக்கோ பொருத்தி அந்த கண்ணை பார்க்க அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஆசை அந்த அம்மாவுக்கு. என் குழந்தை இறந்துட்டானா என் குழந்தையினுடைய கண் இன்னும் உயிர் வாழுது. பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம கண்ணை பார்க்க, நம்ம கண்ணை நினைவு கூறணும்னு சொன்னாங்க. ஒருத்தர் பிச்சை கேட்கும் பொழுது நம்ம கண்ணை தான் பார்க்குறான். அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த இரக்கம் என்ன, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த உதவி செய்கிற பக்குவம் நமக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து ஜனங்க ஓடி ஓடி வந்தாங்களே, அவர் கண் அத்தனை அருமையான கண். பாவம் செய்த ஸ்திரீ கூட அவர் வந்து தொட்டு ஆண்டவருடைய கண்களை பார்க்கிறாளே, எத்தனை அருமையான கண் இயேசுவுக்கு இருந்ததுன்னு. மன்னிக்கிற கண், அரவணைக்கிற கண்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு என்ன கண் தேவை? புறா கண்கள் தேவை, தேற்றுகிற கண்கள் தேவை. ஆமென். இன்னும் ஒரு 2-3 கண்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. லூக்கா 3வது அதிகாரம் 22, யோவான் 1:32. இதில் 2லும் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன, இயேசு கிறிஸ்துவின் மீது பரிசுத்த எப்படி இறங்கினார்? புறாவின் ரூபம் கொண்டு இறங்கினார். அப்போ இந்த புறா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. புறா பரிசுத்த ஆவியானவர் அல்ல. ஆமென். புறா என்ன இல்லை சொல்லுங்க? புறா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. புறா அது சாதாரண ஒரு பறவை. ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் இறங்கும் பொழுது புறாவை போல ஒரு ரூபமாய் இறங்கினார். அப்படின்னா ஆண்டவருக்கு அந்த புறா அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ பிடிச்சிருக்கு ஆண்டவருக்கு அந்த புறா. ஒரு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாய் புறா சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ ஒரு நன்மைக்கு, ஒரு உன்னதமான அபிஷேகத்திற்கு ஒரு அடையாளமாய் புறா இருக்கிறத போல நீங்களும் சில ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் ஒரு அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கணும். உங்கள் மேலே அந்த அபிஷேகம் அப்படி கிரியை செய்யணும். ஆமென். நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது பரிசுத்தாவினால் நிரம்பினவர்களாய் நீங்கள் இருக்கணும். ஒரு மனுஷனை மாற்றக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அதுவரை சாதாரணமாக இருந்த இயேசு கிறிஸ்துவின் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆண்டவர் அந்த பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் அவர் அற்புதமான ஊழியத்தை செய்தார். நீங்கள் உங்கள் மேலே காகம் இறங்கக்கூடாது. ஆமென். அன்றைக்கி ஒரு நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன், பஸ்ஸில் உட்காந்து போயிட்டுருக்கேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது என்னன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், ஒரு காகம் அப்படியே தாழ 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 பறந்து வந்தது, போயிட்டு ஒரு ஆள் தலையில் கொத்திட்டு போச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் எதுக்கு அந்த ஆள் தலையில் போய் காகம் கொத்துதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சிலர் தலையை காகம் கொத்துமா தெரியும். உங்களுக்கு யாருக்கு அப்படி கொத்திருக்கா? சிலருடைய தலையை கொத்திருக்கா? சரி, அது ஏன்னு தெரியல. ஆனால் ஏதோ அந்த காகத்துக்கு அவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கோ தெரியல. உங்கள் மேலே என்ன இறங்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும். பிசாசு இறங்கக்கூடாது. ஆமென். பிசாசு இறங்கக்கூடாது. சிலர் மேலே பிசாசின் ஆவிகள் இருக்கும். கோபத்தின் ஆவி ஒரு பிசாசின் ஆவி. ஆமென். இச்சையின் ஆவி ஒரு பிசாசின் ஆவி. மூர்க்கத்தின் ஆவி ஒரு பிசாசின் ஆவி. இப்படி பலவிதமான ஆவிகள் மனுஷன் மேலே இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து மேலே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். நீங்களே பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவை பெற்றவர்களாய் புறாவை போல நீங்க மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மற்றவங்களுக்கு ஒரு அடையாளமாய் வைக்கணும். இயேசுவுக்கு அந்த புறா அடையாளமாய் இருந்தது பரிசுத்த ஆவியானவருக்கு. அதே போல உங்களையும் தேவன் ஒரு அடையாளமாய் வைக்கணும். யோசேப்பு ஒரு அடையாளமா வச்சிருக்கிறார். தாவீதை ஒரு அடையாளமா வச்சிருக்கிறார். என்ன என்ன அன்னை தெரேசா ஒரு அடையாளமாயிட்டாங்க. உண்டா இல்லையா? உங்களை உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு அடையாளமா இருக்கணும்.
என் பையனை மாதிரி இல்லை, இல்லாட்டா எங்கள் மாமாவை மாதிரி இல்லை, எங்கள் அத்தை அவங்கள மாதிரி இல்லை. ஆண்டவர் நம்மை ஒரு அடையாளமாய் வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் சிலர் பாருங்க அடையாளம். எத்தனை வருஷங்களாலும் டேவிட் லிவிங்ஸ்டன் நம்மளால் மறக்க முடியுமா? எத்தனை ஆண்டுகள் ஓடினாலும் சாது சுந்தர் சிங்கை நம்ம மறக்க முடியுமா? என்ன எத்தனை ஆண்டுகள் இனிமே ஓடினாலும் டிஜிஎஸ் ஐயாவை இந்த உலகம் மறக்குமா? அடையாளமாய் மாறணும். ஆமீன். புறாவை போல நல்ல அடையாளமாக மாறணும். எத்தனையோ கெட்டவங்க இந்த பூமியில் மடிந்து விழுந்திருக்காங்க, அவங்களும் அடையாளம்தான். அவங்கள மாதிரி நாம் இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஒரு அடையாளம், பிள்ளைகளுக்கு நாம் ஒரு அடையாளத்தை கொடுக்கணும். இன்னாருடைய பிள்ளை. ஆமீன். அந்த சபையில் அந்த குடும்பத்து பிள்ளை, அந்த பிரதர், அந்த பிரதர் யார்? அந்த பிரதர் அந்த கொயரில் நல்லா பாடுவாரே, யார்? அந்த சிஸ்டர் நல்ல சண்டே ஸ்கூல் எடுப்பாங்களே, யார்? அந்த சிஸ்டர் நல்லா பாடி நல்லா ஊழியம் செய்வாங்களே. அடையாளங்களாக இருக்கணும் சபையில். சபையில் எப்படி இருக்கணும்? அடையாளங்களாக இருக்கணும். இன்றைக்கு சபையில் அடையாளம் இல்லாதவர்களாய் தான் நாம் அநேகர் இருக்க விரும்புகிறோம். அப்படியே வரோம், எங்கேயாவது ஒரு வாரத்தில் உட்காடுறோம், அது ஆராதனை முடிஞ்ச பிறகு பறந்துடுறோம். உனக்கு சபையில் அடையாளம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் எத்தனையோ பறவைகள் இருக்க புறாவின் வடிவம் கொண்டு இறங்கினார். உனக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் சபையில். உன்னை பார்க்கும் பொழுதே இந்த பிரதர் இப்படி, இவர் பாஸ்டரோடு கூட இருப்பார், இவர் சபைக்கு ரொம்ப உண்மையா இருப்பார், இவர் சபைக்கு தீமை செய்வார். என்ன, இவங்க சபையில நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, இவர் அந்த கடைசியில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பார். சில ஆட்களை பார்க்கும்போது அப்படியே உட்காந்து அப்படியே தூங்கிட்டு, அந்த நைட் ப்ரேயர்ல அப்படி தூங்கி விழுவார். அந்த பிரதரா? அடையாளம். ஹலோ, என்ன அடையாளம்? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நம்ம சர்ச்சுக்கும் வருவார், அங்கே அந்த கிளப்லேயும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருப்பார். அந்த பிரதரா? ஓ அப்படியா? ஓ ஓகே, அடையாளம். அந்த ரோட்டில் போகும்போது அன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டாங்களே. ஹலோ, அந்த 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டாங்களே. அந்த சிஸ்டர் கூட அவங்க ஹஸ்பண்டை பார்த்து எல்லாரும் முன்னாடியும் கண்ட மாதிரி திட்டாங்களே. அந்த பிரதரா? அந்த சிஸ்டரா? ஓ ஓகே ஓகே. ஒரு சிஸ்டர் சரியாகவே ட்ரெஸ் பண்ண மாட்டாங்களே, ரொம்ப மோசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த சிஸ்டரா? அடையாளம் இதெல்லாம். ஹலோ, ஜனங்க நமக்கு அடையாளம் வச்சுருக்கிறேன். ஓ பாஸ்டர் வின்சென்ட்டா நல்லா கோட்டு போட்டு நல்லா நீட்டாக வருவார் அவர். ஓகே, சரி. ஹலோ, அடையாளம். கோட்டுக்கிட்டலாம் வேண்டாம், நல்ல 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 மனுஷன்ப்பா அவர். பர்னபா நல்லவன். அடையாளம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு அன்பான சீஷன் யாரு? யோவான். அடையாளம். கிருபைக்கு யார் அடையாளம்? தாவீது. கிருபை பெற்றவன். ஆமென். கிருபை பெற்றவன், வல்லமையானவன் எலியா. அடையாளம். பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளமாய் புறாவானவர் இறங்கினார். இன்னைக்கு உனக்கு எனக்கு அடையாளம் வேணும் பிரதர். இல்லாட்டால் சாட்சின்னு எடுத்துக்கொள்ளலாம். என்னது? சாட்சி. ஆமாம், அந்த பிள்ளை ரொம்ப குனிஞ்சத்தால நிம்மறாது, நல்ல பிள்ளை. பாஸ்டர், அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நீ எப்படி? நீ எப்படிப்பா? நானும் அதே மாதிரி தான் பாஸ்டர். ஓகே, குட். நமக்கு அடையாளம் வேணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் இல்லை. அடையாளம் இல்லை. சில நேரம் பாருங்க, நிஜமா ஒரு முறை ஒரு பொண்ணை முஸ்தாபாவில் பார்த்துட்டேன். இப்போலாம் நான் போகிறதில்ல, அது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது பிரைஸ் தி லார்ட் இருந்து எனக்கு கை கால்லாம் நடுங்குது. அது அதனுடைய ட்ரெஸ்ஸே பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பாஸ்டர், எனக்கு தெரியலையானது. தெரியலையம்மா, நீ யாரு? நின்று உன் பக்கத்தில் நின்று பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நீ யாருன்னே தெரியல, இப்படி நிற்கிறிய, நீ யாரு? நான் தான் பாஸ்டர். அது நினச்சி, ஏம்மா நீ சர்ச்சில் தேவதூதன் மாதிரி வர, எங்கே உன்னை பார்த்தா எனக்கு அடையாளமே தெரியலம்மா. நீ கிங் ஆஃப் க்ளோரி அடையாளத்தை உடைச்சிட்டியம்மா. பிரைஸ் தி லார்ட்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு கண்டே பிடிக்க முடியல அடையாளம். ப்ரைஸ் எல்லாம். நல்லா ட்ரெஸ் பண்ணுறதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணணும். ஆனால் அது என்னென்னா இங்கே வரும்பொழுது அது இப்படி எப்படின்னா, இங்கே வரும்போது அப்படியே வெள்ளை புடவை கட்டி அப்படியே முக்காடு இப்படி போட்டுட்டு அப்படியே குனிஞ்சு வந்துட்டு, அங்கே போனால் ஒரு டிஷர்ட்டை டைட்டு டிஷர்ட் போட்டு ஒரு மிடி போட்டுட்டு அந்த முடியெல்லாம் வேறு மாதிரி வச்சு அப்படி வந்தால் எனக்கு ஏதோ வேறு யாரோ என்ன எனக்கு தெரிய மாட்டிருக்கு. அடையாளம் வேணும் நமக்கு. ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா உங்களை பற்றி அவன் வித்தியாசமானவன், அவன் வரும்போது இதெல்லாம் பேசாதீங்க, நிறுத்திடுங்க, அவனுக்கு பிடிக்காது. ப்ரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ளவே உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும். பால்ராஜா அவர் விசேஷம், அவர் பாஸ்டருடைய ஆள். அவர் முன்னாடி என்ன செய்திடாதீங்க, இதெல்லாம் பேசிடாதீங்க. அவர் உடனே பாஸ்டர்ட்டு போட்டு தந்துடுவார். ஒரு அடையாளம். ஹலோ, எத்தனை பேருக்கு அடையாளம் இருக்குது? புறா ஒரு அடையாளமான ஒரு பறவை. பரிசுத்தத்திற்கு அடையாளம், சமாதானத்திற்கு அடையாளம், நல்ல செய்திக்கு புறா ஒரு அடையாளம். ஆதியாகமத்தில் நோவா அந்த புறாவை வெளியே அனுப்பும் பொழுது ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது. சமாதானத்திற்கு புறா ஒரு அடையாளம். தேசங்கள் சமாதானம் பண்ணும்போது புறாவை என்ன செய்கிறாங்க? பறக்க விடுறாங்க. யாராவது என்னைக்காவது காகத்தை பிடிச்சி பறக்க விட்டதை பார்த்தீங்களா? ஆமே. சில நேரத்தில் நம்ம ஒரு அடையாளமாக இருக்கணும். நம்மளை அழைத்து, ஏம்மா நீ வந்து அந்த குத்து விளக்கை ஏற்றம்மா, என்ன நீ வந்து அந்த விளக்கை ஏற்றம்மா, நீ வந்து முதல்ல கால் வைம்மா, நீ வந்து இந்த பால் காய்ச்சும் பொழுது நீ வந்து அந்த ஸ்டவ்வை பற்ற வையம்மா. உன்னை பார்த்தவங்க அப்படி கூப்பிடணும். ஏம்மா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ வெயிட் பண்ணு, நீ வந்துடாத, உள்ளே வந்துடாத, என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணு. அடையாளம் இல்லையே, மாமியார்கிட்ட அடையாளம் இல்லையே. வந்த உடனே டப்புன்னு சில யாராவது வந்து டப்புன்னு கழுத்த மூடிடுறாங்க. அவள் பார்த்தா இது போயிடும், அந்த செயின் என்ன ஆகிடும், அருந்து விழுந்துடும் அந்த செயின். அவளுக்கு பண்ணு அப்படியே மற்றவங்களாம் அதுக்கப்புறம் உடனே அப்படியே மூடிடும். இல்லை சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? அடையாளம் இல்லை. சில வரும்பொழுது சில 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தாள் வந்த உடனே டப்புன்னு பேச்சை நிறுத்திடுவாங்க. அவன் முன்னாடி பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நல்ல அடையாளம். நீ ஒரு நல்ல அடையாளமா இருக்கியாமா? இந்த சர்ச்சில் நல்ல அடையாளமா இருக்கியா? வாலிபர்களுக்குள்ளே அவன் விசேஷமானவன், என்ன பெண்களுக்குள்ளே அவள் விசேஷமானவள். அடையாளம் வேணும். நிறைய பேருக்கு அந்த அடையாளத்தை நம்ம இழந்துட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல அடையாளத்தை தரும்படி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசியா 11வது அதிகாரம் 11வது வசனம். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறாக்கள் பயந்து வருமா? புறாக்கள் எப்படி வருமா? பயந்து. இந்த புறாக்கள் ரொம்ப ஒரு பயந்த சுபாவமுள்ள ஒரு பறவை. அது மற்ற பறவைகள் எல்லாம் ரொம்ப கொத்தி விரட்டுறதெல்லாம் இருக்காது. ஒரு முறை ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன எலி ஒரு புறாவை பிடிச்சிட்டு கொண்டு போகுது, இழுத்துட்டு போகுது. எலி இருக்குல்ல, அது ஒரு புறாவை பிடித்து அது தன்னுடைய இதுக்கு இழுத்துட்டு போகிறத ஒரு வீடியோவில் பார்த்தேன். பாவமாக இருந்தது. நான் அது தப்பிச்சிடணும்னு நினச்சா அது தப்பிக்கலை. ரொம்ப பயந்தது, ரொம்ப பலவீனமானது இந்த புறா. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் தெய்வத்திற்கு அப்படி பயந்தோம்னா கர்த்தர் நம்மளை நல்ல இடத்துல தங்க வைப்பார். சிலருக்கெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு என்ன துணிகரன்றீங்க, என்ன துணிகரம். நமக்கு தெய்வ பயம் என்பது இன்றைக்கு சபைகளிலே குறைந்து போச்சு. ஆனால் புறா பயப்படுகிற ஒன்று. ரொம்ப பயப்படும். சின்ன சத்தம் போட்டால் 100 பறவை சொர்றன்னு சிறகடித்து மடமடமடன்னு அடித்து பறந்துடும். தெய்வ பிள்ளைகள் பயம் நிறைந்தவர்களாக இருக்கணும். ஆமீன். பயம், தெய்வ பயம்.
தன்னுடைய பிள்ளைகளுக்காக யோபு பயந்து போய் பலியிட்டு என் பிள்ளைகள் தப்பு செய்திருவார்களோ. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பயமுள்ளவர்களா இருக்கணும் தேவ சமூகத்தில். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு கூட தெய்வ பயம் இல்லை, விசுவாசிகளுக்கு தெய்வ பயம் இல்லை, பிள்ளைகளுக்கு பயம் இல்லை, அப்பா அம்மாவை குறித்த பயம் இல்லை, மனைவிக்கு புருஷனுக்குரிய பயம் இல்லை, அந்த பயபக்தி இல்லை. என்ன சபையில விசுவாசிகளுக்கு அந்த சபை ஒழுங்கு, அந்த பாஸ்டர், அந்த அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் பயம் இல்லை, பயம் இல்லை. எதையும் நம்ம பேசிடுறோம், என்ன துணிகரமா பேசுறோம், நம்ம கண்ணால கண்ட மாதிரி நியாய தீர்ப்பு. எவ்வளவு எவ்வளவு நம்ம ஒரு நீதிமான பாவியாக்கிடுறோம். நமக்கு ஃப்ரெண்டா இருந்தா பாவிய நீதிமான ஆக்கிடுறோம். என்ன, அவன் நம்ம ஃப்ரெண்டு, அதனால அவனை நீதிமான். பாவிய சன்மார்க்கனை துன்மார்க்கனாய், துன்மார்க்கனை சன்மார்க்கனாய் நிர்ணயம் பண்றவங்களுக்கு ஐயோ. இன்னைக்கு எத்தனை பேருக்கு உண்மையா தெய்வ பயம் இருக்கு? புறா பயம் உள்ளது. ஒரு வார்த்தை சொன்னா மனசுல குத்தப்படணும். ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோமோ, தப்பா நடந்துட்டோமோ. அந்த நைட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது பயந்து என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி கதறணும். இன்னைக்கு பாவ மன்னிப்பின் ஜெபம் பயம் இல்லாத ஒரு ஜெபம் ஆயிடுச்சு. என்னத்தையும் செய்யறது, அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை மன்னியும், நீர் எனக்காக மரித்தீரே மன்னியும். என்ன, அந்த காலத்துலலாம் நம்ம பாவ மன்னிப்பு ஜெபம் பண்ண இருதயம் நடுங்கும். எனக்கெல்லாம் அந்த ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை வாசிக்க பயப்படுவேன். அந்த அந்த பகுதி வந்தாலே நான் அந்த பகுதி வரும்பொழுதே அப்படியே நிறுத்திடுவோம் வாசிக்கிறது. அவர் கெட்செமனேல இருந்து அதுக்கு பிறகு அவரை கொண்டு போய் அந்த அண்ணா காய்பா பிலாத்து அவரை அடித்து அவமானப்படுத்தி அவரை காரி துப்புவதெல்லாம் வாசிக்க என்னால் முடியாது. ஐயோ எப்படி இந்த பகுதியை வாசிக்கிறது? நிறைய நேரம் அந்த பகுதி வந்து அடுத்த சாப்டருக்கு போயிடுவேன். I cannot go through that chapter. பயமா இருக்கும், வேதனையா இருக்கும். இன்னைக்கு சபையில தெய்வ பயம் எங்கே? தெய்வ பயம் எங்கே? எத்தனை பேர் பயபக்தியோடு வேதத்தை வாசிக்கிறோம், பயபக்தியோடு ஆராதிக்கிறோம். பொய் பேசுறோமே, எப்படி நமக்கு பயம் இருக்கு? துணிகரமா பொய் சொல்றோமே. என்கிட்ட சில ரொம்ப பொய் பேசுவாங்க, எனக்கு தெரியும். ஐயோ பொய் பேசுறாங்களே. சத்தியம் பண்ணுவாங்க, சத்தியமா அவங்களே. நான் கேட்க மாட்டேன், ஏமா நீ சொல்றது உண்மையா பொய்யா சத்தியம் பண்ணு, நான் கேட்குவேன். அவங்களே வருவாங்க, பொய் சொல்லுவாங்க, சத்தியமா சொல்றேன் பாஸ்டர் இதுதான்னுவாங்க. எனக்கு எதுக்கு நீயே சொல்லி, நான் உன்னை கேட்கவும் இல்லை, நீ சத்தியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய் 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 பொய். நடக்காததை நடந்த மாதிரி பிரசங்கத்தில் பொய் சொல்லி பிரசங்கம் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் ஒருத்தனுக்கும் அவன் ஜெபம் பண்ணி ஒரு வியாதியும் குணமாக இருக்காது, ஒரு கேன்சரும் குணமாக இருக்காது. நான் ஜெபித்தேன், கேன்சர் சுகமானது. யார் சுகமானாங்க? பொய். எத்தனை பிரசங்கங்கள் பொய்யில போயிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை தீர்க்கதரிசிகள் பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்றாங்க தெரியுமா? ஆச்சரியமா இருக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ பரலோகத்துக்கு வரும் பொழுது நான் உன்னை அறியேன். ஆண்டவரே உங்க நாமத்தினால பிசாசுகளை துரத்தணுமே, உங்க நாமத்தினால அதை செய்தோம் இதை செய்தோமே, நான் உன்னை அறியல. பொய்ய, நீ பொய்ய. உனக்கு பயம் இல்லை, பயம் இல்லை. நான் நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆலயத்துக்கு போனா போகலாம், பாட்டு இதனால என்ன? வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? என்ன, பெரியவங்களை அவமானப்படுத்துறது பயம் இல்லை, பெற்றோரை அவமானப்படுத்துறது, ஊழியக்காரங்களை வாடா போடா. சிலரெல்லாம் ஊழியக்காரனுங்களை, அவன் என்ன ஊழியக்காரன், அவன் யாரு, ஊசி, அவன் இவன். ஒரு இதில் பென்னியினுடைய அன்னைக்கு ஏதோ ஒரு இதில் கிளிப்பிங்கில் பென்னியினுடைய பிரசங்கத்தை கேட்டேன், பயந்துட்டான். அவர் சொல்றாரு, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நீ பேசினா சாபம் விட உன் மேல.
தாவீதே அந்த அந்த சவுலை தொட பயப்படுறான். சவுல் தாவீதை கொலை பண்ண வரான். ஆனால் தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை நான் போடுவது எப்படி? ஒருத்தர் சவுலை கொலை பண்ணிட்டு கிரீடத்தை கொண்டு வந்து, இது சவுளுடைய கிரீடம், நான் சவுலை கொலை பண்ணிட்டேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சவுலை கொண்டுட்டு என்கிட்ட வந்து சவுலை கொண்டுட்டுன்னு சொல்லுவேன், அவனை கொலை பண்ண. என்ன இன்னைக்கு ஊழியக்காரங்களை குறித்து பேச உனக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சே. ஆமென். மாமியார் ஒரு தாய் இல்லையா? உன் தாயை பற்றி பேசுறதா ஒன்று தான், உன் மாமியாரை பற்றி பேசுறதா ஒன்று தான். உன் மாமியாரை பற்றி பேச உனக்கு பயம் இல்லை. நீ பைபிளில் அதிகாரமாக வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணுற. எவ்விடத்தாரோ ஆண்டவர் அறியேன். பயம். புறா பயந்து என்னிடத்தில் வருகிற புறாவை நான் நினைச்சுவேன், நான் உங்களை கட்டுவேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பயம் இல்லை? அசட்டை பண்ணீங்கன்னா ஆண்டவர் எதையெல்லாம் நம்ம சில சர்ச்சை அசட்டை பண்ணுவாங்க. சர்ச்சை அசட்டை பண்ணுவாங்க, ஆண்டவர் எடுத்துருவார். சர்ச்சில் இருந்து ஊழியத்தை அசட்டை பண்ணுவாங்க, ஊழியத்திலிருந்து எடுத்துருவார். ஆண்டவர் சில நேரத்தில் கர்த்தர் கொடுத்த கிருபைகளை அசட்டை பண்ணுவாங்க, எடுத்துருவார். ஏசா ஆண்டவர் கொடுத்த சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணா எடுத்துட்டாரு. இப்போ உனக்கு வேண்டாமா? போ, சரி கொடுத்துரு. ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை கேயாசி அசட்டை பண்ணா எடுத்துக்கிட்டாரு. சரி விட்டு, உனக்கு ஊழியம் வேண்டாம், போ. பணம் தானே வேணும், போ. என்ன கர்த்தர் ஒரு லீடர்ஷிப்பில் வைத்தா அந்த லீடர்ஷிப்க்கு கீழே நீ தீமை செய்தா பயப்படணும். இது கம்பெனி இல்லை, ஆவிக்குரிய உலகம். இது கம்பெனி இல்லை, நீ ரிசைன் பண்ணிட்டு எதையாவது எழுதிட்டு போகிறதுக்கு. இது ஆவிக்குரிய உலகம். எவ்வளோ சீரியஸ் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தை உடைத்தால் எவ்வளவு சீரியஸ் தெரியுமா? தலைமுறைக்கு சாபம் தங்கும். தலைமுறைக்கு சாபம் தங்கும். அதான் நான் தாவீது மன்னித்தாலும் தேவன் மன்னிக்கல சவுல. தாவீது மன்னிச்சுட்டான், தேவன் சவுல மன்னிக்கல. ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். சில நேரத்தில் ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது ஊழியக்காரன் நாங்க மன்னிச்சிடுவோம், எங்க வேலை மன்னிக்கிறது. ஆனால் அவர் மன்னிக்க மாட்டார். கண்ணீரோடு எனக்காக குடும்பத்தை, எனக்காக ஊழியத்தின் நிமித்தம் வேலையை, பணத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு கோட்டோட பார்த்தீங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் போன பாதை, நான் பட்ட அவமானம், நான் வடித்த கண்ணீர், அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசும் பொழுது எப்படி உனக்கு பயம் இல்லாமல் போனது? என் தாசனாகிய மோசேயை குறித்து நீ சகோதரியாக இருந்தாலும் எப்படி உனக்கு பயம் இல்லாமல் போச்சு? குஷ்டரோகியா போ, ஆண்டவரே மன்னியும் என்று கதறினாலும் தேவன் மன்னிப்பதில்லை. அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட பார்த்தேன். நாம சொல்ல ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, தேவன் மன்னிக்க மாட்டார். தேவன் மன்னிக்க மாட்டார். அதான் பென்னியின் சொல்றாரு, ஊழியக்காரன் தப்பு செய்த God will deal with him. You have got no right. ஆமென். புறாவோ பயம் உள்ளது, பயம் உள்ளது. வாழ்க்கையில பயத்தை புறா பெற்றிருந்தது. புறா உங்க கையில வந்து நீங்க தந்தீங்கன்னா அழகா கொத்தி கொத்தி சாப்பிடும். உங்க கையில இருந்து பிடுங்கிட்டு போகாது, காகம் பிடுங்கிட்டு போகும். பிரைஸ் தி லார்ட். புறா பிடுங்கிட்டு போகாது. நீ கர்த்தரை சார்ந்து கொள் புறாவை போல. ஹல்லேலூயா. அவர் உனக்கு வீடு கட்டி தருவார். அந்த வசனம் என்ன சொல்லுது? எகிப்தில் இருந்து குருவிகளைப் போலவும் அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை சரியான இடத்துல ஆண்டவர் குடியிருக்க பண்ணுவார். ஆமென். இந்த புறாவை போல மாறுங்க. புறா கபடற்றது. மத்தேயு 10:16 கபடற்றது. இந்த புறா கபடற்றது. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் நத்தானியேலை பார்த்து சொல்றாரு. புறாவுக்கு என்ன தெரியாது? கபடு தெரியாது. நான் இந்த கபடுள்ள ஆட்கள் வாழ்க்கையில் சக்சஸாக மாற மாட்டாங்க. கபடெல்லாம் செய்வாங்க பாருங்க.
இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லி, பொய்யை சொல்லி, புரட்டு பேசி அப்படிலாம் நடக்கிறாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாங்க. கபடு மட்டும் இருக்கவே கூடாது. ஒருத்தர் பிடிக்கலையா கை கொலிக்கிட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். கபடா மட்டும் இருக்கக்கூடாது. என்ன அந்த தீங்கு விளைவிக்கிறது கபடு, அது ரொம்ப ஆபத்து. அதெல்லாம் அந்த கபட ஆண்டவர் வெறுக்கிறார். பிசாசு கபடு உள்ளவன், ஆண்டவர் கபடு உள்ளவர்ல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. பிரைஸ் தி லார்ட். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். இதுதான் அப்படியே இந்த பாம்பு மாதிரி நெலிஞ்சி அப்படிலாம் வாழக்கூடாது. கபட்டு தன்மை இருக்கவே கூடாது. ஏமாற்ற குணம், கபட்டு குணம், இந்த நாக்கை ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, ஒரே சப்ஜெக்டை இப்போ எடுத்துக்கொள்ளுமே. ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி இப்போ ஏ கட்சின்னா, அந்த ஏ ஆள் வந்தால் அவங்ககிட்ட அப்படியே உங்கள் கட்சி தான் ரொம்ப நல்ல கட்சி பிரதர், உங்கள் தலைவர் தான் நல்ல தலைவர். பி கட்சி வருது, பி கட்சி ஆள் வராரு, அவங்கிட்ட அந்த ஏ கட்சி சரியே கிடையாது பிரதர், பி கட்சி தான் சரி, உன் தலையில் ஆண்டவர். நான் சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? சிலர் கபடு பேசுறதெல்லாம் கபடு. புறா கபடற்றது. ஆமேன். சிலர் குடும்பத்திலே கபட்டுத்தனம் பண்ணுவாங்க. தங்கச்சிக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, அக்கா கிட்ட ஒரு மாதிரி பேசி கடைசியில் எல்லாரையும் பிரிச்சுட்டு சந்தோஷமா பிரியாணி சாப்பிடும் இந்த அம்மா. ஏசப்பா, சில ஆட்கள் அந்த மாதிரி இருக்கு. சில விசுவாசிகள் அப்படி இருக்கிறதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு இது மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமீன். கபட்டுத்தன்மை. சில ஆட்கள் அப்படி கொயரில் எல்லாரையும் தள்ளிட்டு இந்த அம்மா மட்டும் உட்காந்துட்டு இருக்கும் கொயரில். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. செல் குரூப்பில் எல்லாரையும் தள்ளிட்டு இந்த அம்மா மட்டும் உட்காந்துருக்கும். கபட்டுத்தன்மை. புறா கபடற்றது. ஹல்லேலூயா. யார்கிட்டாவது பழகுறீங்கன்னா கபடற்று பழகுங்க, அன்பா பேசுங்க. கபட்டுத்தனமே இருக்கக்கூடாது. ஒருத்தனை பிடிக்கலையா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க. பிடிக்கல, சரி அந்த பிரதரை பிடிக்கல, சரி ஓகே, ஹலோ பிரதர், ஓகே அவர் கிட்ட வந்தாலும் ஓகே பிரதர், ப்ரைஸ் எல்லாம் பிஸியாக இருக்கு, போயிட்டே இரு. அவனுக்கும் புத்தி இருக்கும். அவனும் ஓகே, இவன் நம்மக்கிட்ட ஒத்து வர மாட்டான், விளைவிக்குவான். நீ அவன்கிட்ட அப்படியே பேசு. அடுத்த அவன் பாருங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடிச்சு என்னை உயிரை வாங்குறான். என்ன கபட்டுத்தன்மை. அவங்ககிட்ட நல்லா பேசுறது. கிறிஸ்தவ உலகம் கபட்டு ஆவினாலே ரொம்ப கட்டப்பட்டிருக்கு. ஊழியக்காரங்க கபடா பேசுவோம், எனக்கு தெரியும், கபடா பேசுவாங்க என்கிட்ட. என்ன ரொம்ப ரொம்ப அநியாயம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி உங்களை ஒப்பு கொடுங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார். நான் இப்படி தான், நான் ஒரு தரமுள்ள ஒரு புறாவை போல அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் வேஷம் போட்டு வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? எனக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. நான் இப்படி தான், ஐ எம் லைக் திஸ். ஆமென். நான் இப்படி தான் இயேசுவுக்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். நான் இப்படி தான் வாழுவேன். மனுஷங்களுக்காக ஏமாத்திட்டு அப்படிலாம் இருக்காதீங்க. கபடற்றவர்களாக இருங்க. அது ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், அதற்காக கொஞ்ச நாள் கஷ்டமும் படுவீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை அடையாளமாய் மாற்றுவார். அப்படியே எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னை ஒரு நேர்த்தியான ஒரு மகனாய் மகளாய் மாற்றும் என்று ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே, என்னை ஒரு நேர்த்தியான பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. ஒரு நல்ல மகனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல கண்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோகத்தை பார்க்கிற கண்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அன்பின் கண்களை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, துக்கித்து கூப்பிடுகிற புறாவை போல, பள்ளத்தாக்கின் புறாவை போல ஆண்டவரே தகப்பனே, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு குடும்பத்திற்காக துக்கிக்கிற ஒரு புறாவை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, குகையின் ஓரங்களில் தங்குகிற ஆண்டவரே, கூடு கட்டுகிற புறாவை போல இந்த கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையில் ஆண்டவரே தங்குகிற ஒரு புறாவா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே நானும் மாறணும், என் குடும்பத்துக்கு ஒரு அடையாளமாய் மாறணும், ஒரு சாட்சியாய் மாறணும், ஒரு நல்ல மகனாய் மகளாய் மாறணும் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் உம்முடைய கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் மேலெல்லாம் உங்க வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கபடற்ற இருதயத்தை
தாரும் ஆண்டவரே, நல்ல தேவ பயத்தை தாரும் ஆண்டவரே. நல்ல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினதை போல இன்றைக்கும் எங்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவரே ஒரு புறாவை போல நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. இரவு நேரத்திலும் தியானிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு புறாவை போல பரிசுத்த கண்களை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். நல்ல சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாரும். ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.